சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸும் கலந்து நம்ம வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இசிக்குள்ள வரக்கூடிய விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் இன்னொருதில் வந்து அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்துருக்கோம். அப்புறம் ட்ரிபிள்இ வந்து சாய்ஸஸ் வந்து இடையில கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் அது கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஷீட்டு. இது வந்து எக்ஸலில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸோ இதே மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்போ நோட் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். இதோட டிஎன்ஏ கோடும் நான் நோட் பண்ணியிருக்கேன் 0001. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியை 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். சிஎஸ்சி நார்மல் கவர்மெண்ட் எய்டட் ஒன்று, இன்னொன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டுது. இதில் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்க செல்ஃப் சப்போர்ட்டுது. சிஎஸ்சி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து சிஎஸ்சிஎஸ்எஸ் வந்து செகண்ட் கொடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஃபீஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கூடும், அதனால் அதை 2ஆவதாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ் அதுவும் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி எஸ்எஸ் அது கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுவும் உங்களுக்கு சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதில் வந்து சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ